வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம இப்போது 1 or 2 டேஸாக ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிலபஸ் ஃபார்மசி ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுதான் நம்மளுடைய சிலபஸ் ஃபார் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூனிட் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மசூட்டிக்ஸ், அதில் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸு, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி. இப்போ உள்ள கரண்ட் பேட்சாக இருந்தால் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசியாகவும், பழைய ரெகுலேஷனில் படித்த மாணவ செல்வங்களுக்கு வந்து ஃபார்முலேட்டிவ் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி பேசிஸ்லேயும் அது நேம் இருந்திருக்கும். 23 சாப்டர்ஸ் இருக்குது. அதற்கு அடுத்தப்போல் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக ஃபார்மசூட்டிக்ஸ் ரிலேட்டடாக தான். யூனிட் 3 பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரி பேசிஸில் இருக்கும். நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். யூனிட் 4 அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசனல் கெமிஸ்ட்ரி. யூனிட் 5 ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் பேசிஸ். யூனிட் 6 ஃபார்மகாலஜியே யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூனிட் 7ம் ஃபார்மகாலஜியில் அனதர் ஒன் பார்ட்டாக இருக்குது. அப்புறமா யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மகாக்னசி, யூனிட் 9 ஃபார்மகாக்னசி அண்ட் லாஸ்ட் ஒன் யூனிட் 10 ஃபாரன்சிக் ஃபார்மசி. இந்த பேசிஸில் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஆல்மோஸ்ட் மேஜராக நம்ம வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன பேசிக் நாலேஜ் வேணும், ஒரு யூஜி டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் ஒரு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதற்கு ஏற்றாறு போல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க இதில். இதுதான் வந்து சிலபஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து செப்டம்பர் இல்லை இந்த 2024 இயரில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு 95% வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் யூட்டிலைஸ் திஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். அதனால தான் இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் பார்த்தோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் என்ன மாதிரியான சப் டாபிக்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி படிக்கணும், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன ரெஃபர் பண்ணலாம், அதுக்குரிய மாடல் கொஸ்டின்ஸு, மாடல் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நமக்கு வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. ஃபார்மகாலஜி 2 யூனிட்ஸ், ஃபார்மகாக்னசி 2 யூனிட்ஸ், அப்புறம் ஃபாரன்சிக் ஃபார்மசி 1 யூனிட், அடுத்து ஃபார்மசூட்டிக்ஸ் 2 யூனிட், ஃபார்மசூட்டிக் கெமிஸ்ட்ரி 2 யூனிட் அண்ட் pharmaceutical chemistry means it includes medicinal chemistry, pharmaceutical analysis. இந்த பேசிஸில் 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வீடியோ நம்ம இந்த டைமில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். அதற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறமா மெடிசனல் கெமிஸ்ட்ரி பேசிஸில் லாஸ்ட் 5th யூனிட், அதாவது கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனலிட்டிக்கல் மெத்தட்ஸ், ரேடியோ இம்யூனோஅஸ்ஸே, பொட்டன்சியோமெட்ரி, ரெஃப்ராக்டோமெட்ரி அந்த பேசிஸில் இருக்கும். ஃபார்மகாலஜி 2 யூனிட், ஃபார்மகாக்னசி 2 யூனிட் அண்ட் ஃபாரன்சிக் ஃபார்மசி 1 யூனிட். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.